திருப்பாவை பாசுரம் 5. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை ஓர் அற்புத நூலாகும். திருப்பாவையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பது பாசுரம் 5 பாடல். இந்த மொத்தம் 30 பாடல்கள் உள்ளது. இந்த 30 பாசுரங்களும் அமைப்பு முறை அருமையானது. முதல் 5 பாசுரங்களை முன்னுரையாக நாம் கருதி கொள்ளலாம். முதல் பாசுரம் மார்கழி நோன்பு நோக்க வேண்டிய காலத்தை காட்டுகிறது. இரண்டாம் பாசுரம் நோன்பின் போது கடைபிடிக்க வேண்டிய சடங்குகளை குறிக்கிறது. மூன்றாம் பாசுரம் நோன்பினால் கிடைக்கும் பயன்களை குறிக்கிறது. நான்காம் பாசுரம் இந்த உலகத்திற்கு முக்கியமான நீர் ஆதாரத்தை கொடுக்கும் மழை கடவுளை வேண்டுகிறது. இப்போது நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது 5ஆம் பாசுரம். நோன்பின் போது எந்தவித தடங்கல்களும் வராதிருக்க கண்ணனின் திருநாமங்களை சொல்லி அவன் புகழ் பாடுவது. அதைத்தான் இப்போது நாம் செய்ய போகிறோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான பொருள், வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும், ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும், தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும், இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாயிடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். எப்படிப்பட்ட கண்ணனாம் அவர்? மதுராபுரியில் அவதரித்தவன், தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவன், ஆயர்குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவன், தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவன், சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவன் என்று எங்கள் கண்ணனை பற்றி சிறப்பை சொல்கிறாள். நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்கிற பாவ பலன்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும். இந்த பாடலுக்கான விளக்கம், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிடேன், ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அந்த தாய் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கித் தர வேண்டும் என்பது இந்த பாடலின் உட்கருத்து. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை,
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகு தருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நன்றி.